அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். நேற்று 39 பேர் இந்த பரப்புரை கூடத்தில் உயிரிழந்த சம்பவத்தில் 34 பேரின் உடல்கள் அந்த உடற்கூறாய்வு முடிந்த பிறகு ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் கரூரிலிருந்து நமது செய்தியாளர் கீர்த்தி விஜய். கீர்த்தி விஜய், இப்போ என்ன அப்டேட்டு? இப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன? இப்போ இன்னும் அந்த ஒரு 5 பேருடைய உடல்கள் அங்கே இருக்கப்படுறதாக, இப்போ 34 பேர் முடிஞ்சதுன்னு நம்ம பார்க்கணும்னா இன்னொரு 5 பேருடைய உடல்கள் இருக்கிறதாக பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக உடற்கூறாய்வு நடைபெற்று வருங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். என்ன அப்டேட்? வணக்கம் கோபால். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் பிரபல நடிகருமான விஜயனுடைய கரூருடைய பரப்புரையானது நேற்று தொடர்ந்து நடைபெற்றது. இந்த நேற்று இந்நேரமாக இங்கு கரூர் முழுவதும் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என எழுச்சியாக இருந்த இந்த கரூர் மாவட்டம் இன்று முழுவதுமாக நேற்று இரவு 7 மணியிலிருந்து முழுவதுமாக மரண ஓலமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எந்த திசையில் திரும்பினாலும் முழுவதுமாக மரண ஓலமே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இங்கு நேற்று நடைபெற்ற இந்த கரூரின் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த பரப்புரையில் மொத்தமாக பிஞ்சுகள் உட்பட 39 உயிர்களை இந்த பொதுக்கூட்டம் அவர்களுடைய உயிர் பலி வாங்கியிருக்கிறது. அந்த வகையில் இறந்து போன அத்தனை பேருமே இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்தவர்கள். இதில் சொல்லக்கூடியது வேண்டுமானால் 6 பேர் பெண் குழந்தைகள், 5 பேர் ஆண் குழந்தைகள் மற்றும் 19 பெண்கள் உட்பட 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மொத்தமாக 91 பேர் இதில் படுகாயமடைந்து சிகிச்சையில் இருந்த நிலையில் 39 பேரை காப்பாற்ற முடியாமல் உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்த இந்த சூழ்நிலையில் இங்க இருக்கக்கூடிய கரூரினுடைய அரசு மருத்துவமனையில் முழுவதுமாக அந்த 39 பேருடைய உடலும் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு ஏறத்தாழ இதுவரை 35 பேர் வரைக்கும் அவருடைய உடல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 4 உடல்கள் மற்றும் உடற்கூறு ஆய்வு செய்வதற்கான விஷயங்கள் துரிதமாக பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த துயர சம்பவம் கேள்விப்பட்டு நேற்று உடனடியாக இந்த துறை இங்க இருக்கக்கூடிய கரூரினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளருமாக செந்தில் பாலாஜி உடனடியாக இடத்துக்கு வந்திருந்தார். மற்றும் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எல்லாம் நேற்று இங்கு முகாமிட்டு முழுவதுமாக துரிதமாக பணி நடைபெற்றது. அதனடுத்து மட்டுமல்லாமல் இந்த சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் மற்றும் கூடுதலான மருத்துவர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டு துரிதமாக நேற்று இரவிலிருந்து இருக்கக்கூடிய உயிரிழந்த அனைத்து உயிர்களையுமே உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நேற்று ஒரு 8 உடம்புகளை மட்டுமே முதல்வர் உடனடியாக நேற்று இரவு 9 மணிக்கு தனி விமானத்தில் இங்கு வந்து அந்த உடல்களை, இறந்து போன உடல்களில் ஒரு 8 உடல்களை அவர் இருந்து உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். தொடர்ந்து நேற்று இரவிலிருந்து இந்த உடல்கள் அவர்களுடைய உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தொடர்பாக அடுத்த கட்டமாக அரசு முதல் கட்டமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10 லட்சம் அதற்கான முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என முதல்வர் அறிவித்திருந்தார். மேலும் படுகாயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். இது தொடர்பாக நேற்று நடந்த இந்த துயர சம்பவத்தின் தொடர்பாக இந்தியா முழுவதும் ஏற்படக்கூடிய பெரிய அதிர்வலையாக பிரதமர் இதற்கான வருத்தத்தை தெரிவித்திருந்தார். பிரதமர் இதற்கான இரங்கலை தெரிவித்திருந்தார். உள்துறை அமைச்சகம் உதவி தெரிவித்திருந்தது. அமைச்சர் அமித்ஷா தனக்கான இரங்கலை தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி முர்மு அவர்கள் இரங்கலை தெரிவித்திருந்தார். மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தினுடைய முதல்வர்கள் இதற்கான இரங்கல்களை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டு வருத்தம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் இந்த மாதிரியான ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் இதுவரை இந்த பொதுக்கூட்டத்தில் கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரே கட்டத்தில் 39 பேர் பரிதாபமாக கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்திருப்பது பெரும் அதிர்வலையை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுவாக இந்த இடத்தில் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த துயர சம்பவத்திற்காக ஏற்கனவே அடிஷனல் டிஜிஜி 3 ஐஜி 10 டிஐஜி மற்றும் 2000 காவலர்கள் இப்பொழுது இங்கு குவிக்கப்பட்டு இந்த இடத்தில் இந்த கரூர் அரசு மருத்துவமனையை சுற்றி முழுவதுமாக பாதுகாப்பு பணி ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை காலையில் இருந்து தொடர்ந்து உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு உடல்களும் அவர்களுடைய உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட இந்த உடல்களை தகனம் செய்வதற்கான அனைத்து செலவுகளையுமே தமிழக அரசு ஏற்றிருக்கிறது. அதனை அடுத்து குறிப்பாக முக்கியமாக சற்று முன்பு வந்த செய்தியாக இறந்து போன ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 20 லட்சம் அறிவித்திருக்கிறார். மற்றும் படுகாயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் அறிவித்திருக்கிறார். மேலும் மத்திய அரசு இறந்து போன குடும்பத்திற்காக 2 லட்சம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த துயர சம்பவத்தில் பல்வேறு விதமான முறைகேடுகள், பல்வேறு விதமான கட்டுப்பாடு மீறல்கள், பல்வேறு விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், பல்வேறு விதமான எதிர்ப்புகள் இருந்தாலும் இந்த இடத்தில் இந்த பொதுக்கூட்டத்தில் மக்கள் எவ்வாறு கூடியதற்கான வருத்தங்களை ஒவ்வொருவரும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு துயர சம்பவம் என்னவென்றால் இருக்கும் துயரத்திலேயே ஒரு முக்கியமான துயரம் சொல்லும் என்றால் தனது கணவர்
ஒரு விபத்தில் அடிபட்டு வீட்டில் படுத்திருந்திருக்கிறார். அவருக்கு 1.5 வயதான குழந்தை இருந்திருக்கிறது. அதையும் மீறி அவர் விஜயின் மீது இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக தனது குழந்தையை விட்டுவிட்டு அந்த தாய் இந்த விஜயை பார்ப்பதற்காக அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபமாக அவர் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய கணவரும் நடக்க முடியவில்லை. கையில் 1.5 வயது பெண் குழந்தை இருக்கிறது. அதை பார்ப்பதற்கே மிகவும் கொடூரமான சூழ்நிலை இருக்கக்கூடிய இறந்து போன இந்த சூழ்நிலையில் அவர் இங்கு உயிரிழந்திருக்கிறது அனைவரிடமே பெரும் சோகத்தை எழுத்திருக்கிறது. அந்த கை குழந்தையை வைத்துக் கொண்டு முழுவதுமாக ஒரு உறவினர்கள் அந்த தாயினுடைய உடலை பெறுவதற்காக உடற்கூறாய்வுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த காலையில் இருந்து அனைவருமாக, அதாவது பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் மாநில தலைவர் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் ஆகியோரும் நேரில் வந்து உள்ளே சென்று உடற்கூறாய்வு விஷயங்கள் விசாரித்து சென்றிருக்கிறார்கள். சற்று முன்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளே சென்றிருக்கிறார் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் உள்ளே வந்திருக்கிறார்கள். சற்று முன்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உள்ளே சென்று அந்த உடற்கூறாய்வு இடத்தில் சென்று அந்த உடற்கூறிய மருத்துவர்களை சந்தித்து அந்த உடலை ஒப்படைப்பதற்காகவும் இருக்கக்கூடிய உறவினர்களுக்காகவும் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த உடலானது ஒவ்வொரு உறவினர்களிடமும் அரசு வாகனத்தில் அனுப்பப்பட்டு அவருடைய வீட்டிற்கு சென்று அங்கு வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய மின்மயானத்தில் தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை முழுவதுமாக அரசு செய்திருக்கிறது. இதற்கான முழு ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதுவான விஷயங்கள் இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் கரூர் சுற்றி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், அதாவது நேற்று நடந்த இந்த பரப்புரை நடந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கட்சி சார்பாகவோ மற்றவர்கள் எந்த விதமான விஷயம் இல்லாமல் அனைவருமே வருத்தம் தெரிவித்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து உணவகங்கள், மளிகை கடைகள் மற்றும் இருக்கக்கூடிய சிற்றுண்டி சாலைகள் அனைத்துமே அடைக்கப்பட்டு தெரு வெறிச்சோடி செல்லப்பட்டிருக்கிறது. இந்த கரூர் மாவட்டமே ஒரு மரண ஓலமாக எங்க பார்த்தாலும் மயான அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் இருந்த வருத்தத்தில் இருக்கிறார்கள். இதுவரை 39 உடல்களில் 34 உடல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக இன்னும் 5 உடல்கள் மட்டுமே ஒப்படைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதில் ஒரு சில உடல்கள் உடற்கூறு ஆய்வு செய்வதற்கான சில பல்வேறு விதமான விஷயங்கள் கடந்து கொண்டிருப்பதனால் தீவிரமாக அவருக்கான உடற்கூறு ஆய்வுகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் எல்லாம் பல்வேறு மருத்துவமனைகள் இங்கு வந்து இந்த உடற்காய்வில் தொடர்ந்து ஈடுபட்டதன் காரணமாக நேற்று இரவிலிருந்து இந்த நிமிடம் வரை ஏறத்தாழ 39 உடல்களை உடற்கூறு ஆய்வு செய்து ஒவ்வொருத்தரும் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னுமாக அடுத்த கட்டமாக வருவதற்கான சூழ்நிலையில் இன்னும் பல்வேறு தலைவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பல்வேறு தலைவர்கள், இன்னும் ஒரு சில தலைவர்கள் வர இருப்பதாக தெரிவிக்கிறது. இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து உடற்கூறு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உடற்கூறு ஆய்வு செய்த உடல்களை எல்லாம் உடனே வழங்கவில்லை என இங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு உடற்கூறையும் அணுகும் பொழுது ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் மற்றவர்களும் வந்து பார்ப்பதற்காக உடல்களை நிறுத்தி வைக்காமல் உறவினர்கள் பாதிக்கப்பட்டு உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் உடனடியாக உடற்கூறு ஆய்வு செய்து கொடுக்க வேண்டும் என அரசு மருத்துவருக்கும் உறவினர்களுக்குமான பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த பெரிய இழப்பினை இழந்த, தனது தங்கையினை இழந்த அந்த கை குழந்தையை வைத்திருக்கக்கூடிய உறவினரான ஒரு அண்ணன் பேசும்பொழுது, எந்த காரணத்தை கொண்டும் இந்த கட்சி சினிமாக்காரர்களை நம்பி இந்த மாதிரியான ஒரு பொறுப்பற்ற காரியத்தை செய்ததற்கு யார் வேண்டாலும் பொறுப்பேற்கட்டும், அது அரசு பொறுப்பா, பாதுகாப்பு பொறுப்பா, மக்கள் பொறுப்பா, என்னை சினிமாக்காரர்களை நம்பி இந்த மாதிரி நடக்கக்கூடாது என பகிரங்கமாக பேட்டி அளித்திருக்கிறார். இது கட்டுப்பாடற்ற ஒரு சூழ்நிலையில் நடந்த இந்த பரப்புரையானது முழுவதுமாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தாலும், பாதுகாப்பு கொடுத்தவற்றில் ஏற்பட்ட குறைபாடுகள் என்றாலும், இல்லை கட்டுக்கடங்காத கூட்டத்தின் குறைபாடுகள், கட்டுப்பாடு இல்லாமல் இந்த ரசிகர்களுடைய கூட்டம். நன்றி கீர்த்தி விஜய், உங்களது கள விவரங்களுக்கு நன்றி. தற்போது உடற்கூறாய்வு தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்தோம். அதில் 35 பேருடைய உடல்கள் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் நேரலையில் விவாதத்தில் இணைகிறோம்.